இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 12, நடுவு நிலைமை, குறள் எண் 116. கெடுவழியான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செய்யின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் தன் நெஞ்சம் நடுநிற்றலை ஒழிந்து நடுவல்லவற்றை செய்ய நினைக்குமாயின் யான் கெட்டுவிடுவேன் என்பதை உணர்த்தும் முன்னறிவிப்பாக அறிதல் என்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதாவது சரி, ரைட்டு, நான் முதல்ல சொல்லிடுறேன். நடுவு நிலைமை என்றால் ஒருவன் ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, பொறாமையின்மை, இன்னா செய்யாமை என்ற நற்பண்புகள் உடையவன். இத்தகைய நற்பண்புகளை உடையவனினுடைய நெஞ்சம் நடுவு நிற்றலை ஒழிந்து நடுவு அல்லவற்றை செய்ய நினைக்குமாயின் யான் கெட்டுவிடுவேன் என்பதை உணர்த்தும் முன்னறிவிப்பாக அறிதல் வேண்டும். அதாவது நடுவு நிலைமை வைத்து வந்தவன் தன்னுடைய நெஞ்சம் நம்மளுடைய நடுவு நிலைமையை தடுத்து விடுவோம் என்ற ஏதோ ஒரு காரணத்தினால் இருந்தால் அவன் கெட்டுவிடுவான் என்று முன்னரே அறிவிக்கிறது. எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாங்க திருவள்ளுவர். கிட்டத்தட்ட 58 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால் அது இத்தகைய காரணங்கள் தான். அதாவது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷங்க. அடுத்து இன்றைய நூல் பாலகுமாரன் எழுதிய மணக்கோயில், அற்புதமான நாவலுங்க. படிக்க தூண்டும் கருத்துக்கள் பொதிந்துள்ளன. ஒருவன் தன் வாழ்நாளில் 1000 புத்தகங்களையாவது படிக்க வேண்டும் என்கிறது சீன பழமொழி. அதனால் நான் இப்போ இவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்கேன். நான் வீட்டில் ஒரு நூல் நிலையமே வைத்திருக்கேன், நூலகமே வைத்திருக்கேன். என்னுடைய முதல் புத்தகத்தில் வாழ்வின் வெற்றிப்படிகளில் இதைத்தான் குறிப்பிட்டுள்ளேன். தயவு செய்து எல்லாரும் நூல்களை படியுங்கள். வயது ஆனவர்கள் தான் ரொம்ப நூல்களை படிக்கணும். ஏன்னா காரணம் 50 வயதுக்கு மேற்பட்டாலே அதாவது மூளை சுருங்கிவிடும் என்கிறார்கள். அப்போது இவைகளை படிக்க உங்களது மூளை விரிவடையும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.